சில டைமில் வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா ஐயோ வியாழக்கிழமை வந்துருச்சேன்னு தோணும். அன்றைக்கின்னு பார்த்து சில டைமில் உடம்பு டயர்டாக இருந்துச்சுன்னா சரி கொஞ்சம் ஏதாவது வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற வேலை பூஜை ரூம் கிளீனிங் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி தான் நிறைய வேலை எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். சமையல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை சாதம் தான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் புளி சாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. காலையில் டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னி எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்தா என்னடா சப்புன்னு இருக்குன்னு பார்த்தா காஞ்ச மிளகாய் போட மறந்துட்டேன். ஸோ அதையும் போட்டு வேர்க்கடலை சட்னியை அரைச்சி முடிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை சாதத்துக்கு சைடிஷாக கருணக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். எந்த வேலையும் ஸ்கிப் பண்ணலாம்னு நினச்சா ஒரு வேலையும் ஸ்கிப் பண்ண முடியாது. எப்பவும் போல் சமைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், துணியை துவைக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால எக்ஸ்ட்ரா கிச்சன் கவுண்டர் டாப்பை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும், பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். எந்த வேலையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் சமைக்கிற வேலை மட்டும் கொஞ்சம் கிளறின சாதம் பண்ணனால கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சு. வியாழக்கிழமை மட்டும் காலைல 5 மணிக்கு ஆரம்பித்த வேலை எனக்கு 11 மணி ஆகும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும். பூஜை பாத்திரத்தை புளியும் லெமனையும் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பூஜை ரூமையும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.